அரங்க மதிர விசில் பறக்கவே வணக்கம் மகளே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கூலி படம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்து சுதந்திர ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ படத்தோட ரிவ்யூ வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ பயங்கர நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ லிட்டரல் நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் ஸ்லோவாக மீன்ஸ் அது நல்லா இல்லை அப்படின்னு கிடையாது. அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வர அந்த இன்ட்ரோ சீன் மட்டும்தான் தலைவருக்கு வந்து ஒரு மாஸ் எலமெண்ட்ஸாக இருந்துருந்துச்சு. அவரோட இன்ட்ரடக்ஷன் சேர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க தலைவரை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை நம்ம கனெக்டடாக தான் கொண்டு போனாங்க. அண்ட் மோனிகா சாங் மட்டும் ப்ளேஸ் பண்ண இடம் வந்து கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எமோஷனல் கொண்டு போயிட்டு இன்டர்வல் கிட்ட வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது லோகேஷ் படமா அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும். பட் இன்டர்வல் வர்றப்போ தான் தெரியும், ஓகேடா இது லோகேஷ் படம் தான் அப்படின்றதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்கை பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்கெச் பண்ணி வந்து போட்டிருப்பாரு. லிட்டரலி விக்ரம் மாதிரி. நீங்கள் விக்ரம் படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கமலஹாசன் வந்து அந்த இன்டர்வல் அப்போ தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நம்ம தலைவர் ரிவீல் பண்ணிட்டாலுமே அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தர்மதுரை அந்த பழைய படம் இருக்கு இல்லையா, ஸோ தர்மதுரை தர்மத்தின் தலைவர், ஸோ அந்த டைப் ஆஃப் ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமரோடும் அந்த பழைய ஸ்டைலில் அவர் வந்து அந்த பியர் குடிப்பார், ஸோ வாயில் வச்சுட்டு, ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்வல் பேங்க் வந்து ஒரு விண்டேஜ் சாங்கை போட்டு பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சைமன், அதாவது நம்மளோட நாகார்ஜுனா இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் நம்ம தலைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசன் கூட எமோஷனல் சீக்வன்ஸ் அதுவுமே வந்து பயங்கர கனெக்டபுளாக இருக்கும். ஸோ எதுக்காக அந்த இன்டர்வல் வரைக்கும் அந்த படம் அந்த ஸ்லோலியும் அண்ட் லோகேஷ் கனகர் அதை டச் பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு சீக்வன்ஸில் எந்த ஒரு மாஸ் எலமெண்ட்டும் இல்லாமல் வச்சார் அப்படின்றத உங்களுக்கு இன்டர்வல் பிளாக் வரவங்க புரியும். ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த படம் அப்படின்றது ஒரு நார்மலான படம், நம்ம வந்து யாருனே தெரியாது, ஹீரோ தெரியாத ஒரு படம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்றது இருக்கும். இது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. பட் அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்டர்வல் பிளாக் முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் விற்கிற மாதிரி இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட்டு, பட்டாசு லோகேஷ் கொடுத்து போகிறான் அப்படின்றது உங்களுக்கு அங்கே தான் புரியும். அண்ட் இன்டர்வல் முடிச்சதுக்கப்புறமா எமோஷனலுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ லோகேஷ் கனகராஜ் டச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் பிரித்து மேஞ்சிருப்பார். ஸோ அவருக்கு யார்கிட்ட எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு பயங்கரமாக அந்த ஆக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படம் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ப்ரூட்டலான சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இன்ட்ரோலேயே நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் ஆஃபில், ஸோ இன்ட்ரோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தலைவர் அந்த மட்டன் கட் பண்ணும்போது அவரோட இன்ட்ரோ வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அவரோட கண்ணு தனியாக, அவரோட ஃபேஸ் தனியாக அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டிரெக்ஷனாகவும் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஹாஃப்க்கான ஒரு ஹைலைட்டான மூமெண்ட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹைலைட்டான மூமெண்ட் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் நம்மளோட அனிருத் பிஜிஎம்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு. நம்ம கேட்ட மியூசிக்ஸ்லாம் இல்லாமல் இந்த நார்மலான சீக்வன்ஸ் நடக்கும்போது மியூசிக்ஸ் நடக்கும், அது இன்னும் பயங்கரம். அண்ட் ஹியூமர்ஸ்க்காக சில மியூசிக் போட்டிருக்காரு, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்டல் சீன் வந்து இருக்கும். ஸோ லேடிஸ் ஹாஸ்டலோட தேவா மென்ஷனில். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், அந்த ஹியூமர், அந்த பழைய ரஜினிகாந்த் பயங்கர ஹியூமராக பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல அது பார்ப்பீங்க, லிட்ரலி என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்திங்கன்னா வந்து 2-3 சாங் போட்டு உடச்சி விட்டாங்க. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஃபுல்லாகவே கொளுத்தி தீயாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் கேமியோஸ் இருக்கா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இந்த படம் பார்த்திங்கன்னா 100% எல்சியூவில் கிடையாது, ஸ்டாண்டர்ட் படம் தான். அண்ட் படத்துக்கு பெரிய ஹைப்பாக யாருமே போக வேண்டாம், நார்மலாக போய் பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்கும் படம். பிகாஸ் இந்த ட்ரைலருமே அப்படி தான் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ட்ரைலரில் என்ன பார்த்தோமோ அதை விட ஒரு 4-5 மடங்கு தான் படம் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இது லோகேஷ் படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இன்டர்வல் டைமில் இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்களா லிட்ரலி பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 10க்கு பார்த்திங்கன்னா வந்து 7.8 அப்படின்றத ரேட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பர்சனலாக தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 9am தான் பார்ப்பீங்க. ஸோ பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது காம்பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ 3 டபுள் விச் இஸ் ஆல்.